வச்சுருக்கிறேன். இது அடியில் போட்டு ஊற்றுறப்போ நம்ம இட்லி எடுக்கிறப்போ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக வரும். இப்போ இது மேலேயே இந்த மாவு ஊற்றிடலாம். தண்ணியை ரெடியாக வச்சுக்கிட்டு அப்புறம் ஈனோ சால்ட் கலங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். இட்லி ஒரு 8 மினிட்ஸ் ஆச்சு வேகிறதுக்கு. நல்லா வெந்துருச்சு. அதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை நல்லா நனைச்சிட்டு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். அழகாக வெந்திருக்குது. இப்போ எடுத்து பரிமாறிடலாம். இட்லி பாருங்கள் அழகாக வெந்துருச்சு. இந்த இதில் வச்சு பரிமாறிடுறேன். பட்டாணி வச்சது பட்டாணி நல்லா வெந்திருக்குது. கேரட்டும் பட்டாணியும் சேர்ந்தது அதுவும் வெந்திருக்குது. வெறும் கேரட் துருவலும் அப்படியே நல்லா வெந்துருச்சு. சூப்பரான ரவா இட்லி தயாராகிடுச்சு. இந்த கேரட் பட்டாணிலாம் மாவுலேயும் கலந்தும் ஊற்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டி.